கஷ்டப்பட்டு லோன் போட்டு வண்டி எடுக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கவனிக்காம நிறைய பேர் ஸ்கேம்ல மாட்டிக்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டாபிக்ஸ் நாலேஜ் அப்டேட் பண்ண என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டூ வீலர் ஷோரூம்ஸ் எல்லாமே பேங்க்ஸ் கூடயும் என்பிஎஃப்சி கூடயும் டைப்ல இருப்பாங்க. கம்மியான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் காமிச்சு உங்களை ஈஸியா கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா ரியாலிட்டி மாசம் உங்ககிட்ட இருந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்க ட்ரீம் பைக்கோட காஸ்ட் 2 லட்சம் ரூபாய், 40,000 டவுன் பேமெண்ட் கட்டிட்டு பேலன்ஸ் 1,60,000 ரூபாய் லோன் ப்ராசஸ் பண்ண சொல்லி ஷோரூம்ல கேக்குறீங்க. ஒரு பக்கம் டைப்ல இருக்க என்பிஎஃப்சி 8% இன்ட்ரெஸ்ட்ல பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பேங்க் 10% இன்ட்ரெஸ்ட்ல பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் 8% இன்ட்ரெஸ்ட் தான் கம்மின்னு அதை சூஸ் பண்ண தோணும். அங்கதான் தப்பு பண்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிளாட் ரேட்டா இல்ல ரெடியூசிங் ரேட்டா. லோன் அமௌண்ட் இங்க 1,60,000 ரூபாய், டென்யூர் 3 வருஷம், 8% ஃபிளாட் ரேட்ல உங்களோட மந்த்லி இஎம்ஐ 5,511 ரூபாய். நீங்க டோட்டல் அமௌண்ட் ரீபே பண்ணது 1,98,400 ரூபாய். இங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் 38,400 ரூபாய் கட்டியிருப்பீங்க. இன்னொரு பக்கம் 10% ரெடியூசிங் ரேட்ல உங்க மந்த்லி இஎம்ஐ 5,163 ரூபாய். நீங்க டோட்டல் அமௌண்ட் ரீபே பண்ணது 1,85,868 ரூபாய். இதுல இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 25,868 ரூபாய். கம்மி இன்ட்ரெஸ்ட் நினைச்சு சூஸ் பண்ண போய் அடிஷனலா 12,532 ரூபாய் கட்டியிருப்பீங்க. சிம்பிளா சொல்லணும்னா பிளாட் ரேட்ல உங்களோட ஃபுல் பிரின்சிபல் அமௌண்ட்க்கு கடைசி மாசம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பீங்க. ரெடியூசிங் ரேட்ல உங்க பிரின்சிபல் குறைய பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்க்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. சோ நெக்ஸ்ட் டைம் லோன் எடுக்கும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்காம உங்க இன்ட்ரெஸ்ட் பிளாட் ரேட்டா ரெடியூசிங் ரேட்டான்னு மறக்காம கேளுங்க. லோன் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொருத்தரதை பார்த்து ஸ்கேம் ஆகாம இருப்பாங்க.